Hello friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, சின்ன வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சென்னை பக்கம் இருக்கிறவங்க ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெடியா ஒரு கம்பெனி இருக்கு. முக்கியமா பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு முழுசா பிளாட்ஃபார்ம் ஆபீஸ் ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஒரு அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கம்பெனி வைக்க போறேன்பா வாடகை இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாங்க. அது கரண்ட் வாங்குறது எப்படின்னு கேட்டாங்க. நான் கரண்ட் வந்து சிறு தொழிலில் போடணுமா வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது அந்த மாதிரிலாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபோன் பண்ணி பேசி இது வந்து 3A1ல கரண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி நம்ம இங்கே இருக்கிற போர்மேன் கிட்ட பேச வச்சு அவங்களுக்கு கரண்ட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த கம்பெனி அவங்களால ரன் பண்ண முடியல அப்படின்னா இன்னுமே மிஷினரி கூட போடல. அவங்க ஏதோ வெளிநாட்டில் ஏதோ செட்டில் ஆக போகிறதா பிளான் பண்ணி வெளிநாட்டு போகிறதா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அதனால அவங்களால அந்த கம்பெனி வைக்க முடியல. இப்போ வந்து வாடகை இடத்துல பிளாட்ஃபார்மு ஆஃபீஸ் ரூமு இதில் எல்லாமே சைட் ஒர்க் எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த இடத்த அப்படியே வேற ஒருத்தர் எடுத்து அந்த அவங்க என்ன செலவாக இருக்குதோ அதை நேரில் போய் பேசிக்காங்க. அதை வாங்கி வேற ஒருத்தர் யாருன்னா நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கரெக்டான சைஸு. முக்கியமாக வாடகை இடத்துல நீங்கள் கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். சென்னை பக்கம் இது வந்து திருவேற்காடு ஐயப்பாக்கம்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக ஊர் பேர் சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட நான் அவங்க அட்ரஸ் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதை நான் போட்டு விட்றேன். அவங்க ஃபோன் நம்பர் போட்டு விட்றேன். நேரில் போய் பார்த்து நீங்கள் அந்த ஓனர்கிட்ட டைரெக்டாக அவங்க லிங்க் பண்ணி விட்டுறாங்க. அவங்க வாடகை இடத்த ஓனர்கிட்ட நீங்கள் நேரில் போய் பேசி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்பு, உங்களுக்கு கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் ஹெல்ப்பு, ரெண்டு பேருக்குமே நல்லது தான். நீங்கள் போய் பார்த்து நேரில் போய் பார்த்து நான் இடத்த பார்க்கல, ஆனால் எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேலை எல்லாமே நார்மல் பிளாட்ஃபார்ம் போட்டு ஆஃபீஸ் ரூம் எல்லாமே போட்டு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கம்பெனி சென்னை பக்கம் திருவேற்காடு பக்கம் யாருன்னா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு முடிஞ்சால் அதை ரன் பண்ணிக்காங்க. முக்கியமாக கரண்ட் வாங்கியாச்சு. ஆஃபீஸ் ரூமுக்கு தனியாக கரண்ட் வாங்கியிருக்காங்க. 3 பேஸ் கரண்ட் தனியாக கம்பெனிக்கு வாங்கியிருக்காங்க. சிறு தொழில் மூலியமாக வாங்கியிருக்காங்க. கரண்ட் பில் கம்மியாக வரும். சென்னை பக்கம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை நான் அந்த சைட்டு வீடியோவை நான் போடுறேன் பாருங்க. இந்த இடம் தான் இது பாருங்கள். எல்லாமே பேர்லேருந்து எல்லாமே ஆசையாக பண்ணியிருக்காங்க. எங்கிட்டையும் எல்லா டவுட்டும் கேட்டு எல்லாமே பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ வைக்க முடியாத சூழ்நிலை, அவங்க வெளியில் போகிறதுனால முடியலன்றாங்க. பாருங்கள், ஆஃபீஸ் ரூம் வந்து கூல் அண்ட் ஷீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து வுட் ஒர்க்கு எல்லாமே ஆஃபீஸு சூப்பராக உங்களுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள், ஃபுல்லாகவே வால் எல்லாமே உங்களுக்கு பால் சீலிங்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க களத்தை பார்த்துடலாம். இது வந்து பில்லு முளைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு மிக்சர் மிஷின் வைக்கிறதுக்கு கூட திண்டு கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பாவம், காசு கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க. பாருங்கள், அட்ரஸ் நான் லெஃப்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து வண்டி நிற்க வைக்கிறதுக்காக அந்த மூலையில் பண்ணியிருக்காங்க. கல் அடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து நிற்கிற மாதிரி. இது வந்து மிக்சர் மிஷின் வைக்கிறதுக்காக. அப்புறமா போர்வெல், தனி போர்வெல் இருக்குது. மோட்டரும் இறக்கி கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே இவங்க அட்வான்ஸ் கொடுத்து ஓனர் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. களம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சொன்னாங்க, மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 70-80 அடி லென்த் இருக்க மாட்டேங்குது. ஒரு 50 அடிக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. நான் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். களம் போதுமான சைஸ் தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. சுற்றி இடமும் இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம்லாம் கல் அடிக்கலாம். பேக் சைடில் எல்லாமே பில்லு முளைச்சிருக்கு. அது என்னன்றதை பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு மண் கொட்டுறதா என்னன்றதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கணும். உங்களுக்கு சென்னை சைடு நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம வாடகை இடம் தானே பார்த்து பண்ண போகிறோம் அப்படின்னு. பாரு, ஆஃபீஸ் ரூம் உள்ளே பாருங்கள். வால் எல்லாமே இது வுட்டில் பண்ணாங்களா இல்லை ஜிப்சம் போர்டில் பண்ணியிருப்பாங்களாட்டுங்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்து வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு பேசி வேலை செய்யுங்க.